திமுகவினுடைய சட்டத்துறை சார்பில் எளியோர் எழுச்சி நாளாக இன்றைய தினத்தில் ஒரு மாபெரும் கருத்தரங்கை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய தோழர்களே, இந்த மேடையினுடைய கணத்தை நான் உணர்கிறேன். அறிவாலும் ஆற்றலாலும் அதீத சக்தி படைத்த பெரும் அறிஞர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மேடையில் திராவிட இயக்கத்தினுடைய இளம் பேச்சாளரான என்னை இந்த மேடையில் அமர்த்தி திராவிடத்தை குறித்து பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததே இதைத்தான் திராவிடம் செய்தது என்பதை திமுகவினுடைய சட்டத்துறை இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்விற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்களே, இந்த மேடையில் எனக்கான வாய்ப்பை சட்டத்துறை வழங்கி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பிலே நான் பேசிய முதல் மேடையை எனக்கு அமைத்துக் கொடுத்தவர் என் அன்பிற்குரிய அண்ணன் ஆர்.டி. சேகர் அவர்கள். நான் பேசிவிட்டு வீட்டிற்கு செல்கிறேன். வீட்டிற்கு சென்றவுடன் அலைபேசியில் ஒரு அழைப்பு, நீங்கள் சட்டத்துறை சார்பிலே நடைபெறவிருக்கக்கூடிய கருத்தரங்கில் பேசுகிறீர்கள் என்று சொன்னார். அவருக்கு என்னுடைய வணக்கம். அடுத்தபடியாக தன்னுடைய கேள்வி கணைகளால், தன்னுடைய ஆற்றலால் நம் இயக்கத்தினுடைய திராவிட இயக்கத்தின் பேச்சு பாரம்பரியத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய எங்களுடைய அன்பிற்குரிய அமைப்பு செயலாளர் ஐயா ஆர்.எஸ். பாரதி அவர்களே, இந்த கருத்தரங்கில் நாங்கள் பார்த்து வளர்ந்த ஐயாவினுடைய ஒன்றே சொல் நன்றே சொல் என்று 6 தொகுதிகளை இரவு முழுக்க நான் பள்ளி மாணவனாக இருந்தபோது படித்து படித்து மகிழ்ந்தேன். அவருக்கு என்னுடைய அடுத்த வணக்கம். அடுத்தபடியாக திராவிடமும் சமூக மாற்றமும் என்ற தலைப்பிலே பேசவிருக்கக்கூடிய பொருளாதார அறிஞர் ஐயா ஜெயரஞ்சன் அவர்களே, திராவிடமும் தொழில் வளர்ச்சியும் என்ற தலைப்பிலே பேசவிருக்கக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் மாநில மாணவரணி செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த அவர்களே இவர்களே என்று பேசுவதை குறித்து ஒரு நடிகர் பேசினார் என்று அன்பிற்குரிய அண்ணன் என்ஆர் இளங்கோ அவர்கள் சொன்னார். அதே நடிகரை அடுத்த கூட்டத்தில் 5 முறை அவர்களே இவர்களே என்று சொல்ல வைத்து, அவர்களே இவர்களே என்பது வெறும் சொல்லல்ல, அதற்கு பின்னால் ஒரு நூற்றாண்டினுடைய சுயமரியாதை வரலாறு இருக்கிறது என்பதை நிரூபித்தது நம்முடைய திராவிட இயக்கம். அப்படியே தலைப்பிற்குள் செல்வதற்கு ஆசைப்படுகிறேன். திராவிடம் சாதித்தது என்ன? இந்த தலைப்பை எடுப்பதற்கு இந்திய புள்ளைக்கண்டத்திலேயே ஒரு கட்சிக்கு திராணி இருக்கும் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஏன் என்றால் இந்த கட்சியினுடைய உயிர் கொள்கை திராவிடம் என்பது. திராவிடம் சாதித்தது என்ன என்று யார் கேட்க வேண்டும்? மாற்று கட்சியை சார்ந்த தோழர்கள் கேட்க வேண்டும், அல்லது தன் வாழ்வில் மாற்றம் இல்லை என்று கேட்க வேண்டிய மக்கள் கேட்க வேண்டும். இங்கு யாருமே கேட்காமல் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வழி செய்த இயக்கம் என்பதால் நாங்களே மேடை அமைத்து, நாங்களே அந்த கேள்வியை கேட்டு, நாங்களே அதற்கு பதிலையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். என்னுடைய தலைப்பு திராவிடம் சாதித்தது என்ன என்ற கேள்வியில் திராவிடமும் அறிவியல் வளர்ச்சியும் என்ற தலைப்பிலே நான் பேசவிருக்கிறேன். அறிவியல் என்ற சொல், நான் அடிப்படையில் தமிழ் இலக்கிய ஆய்வாளர் தோழர்களே, அறிவியல் என்ற சொல் தமிழ் இலக்கியத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா? இல்லை. அறிவு இருக்கிறது, இயல் இருக்கிறது, ஆனால் அறிவியல் என்ற சொல் இருக்கிறதா? இல்லை. ஆனால் வள்ளுவன் ஒரு குறளில் அதை சூசகமாக நமக்கு சொல்லுகிறான். எந்த குறளிலே சொல்லுகிறான்? ஆற்றின் அளவறிந்து கற்க என்று சொல்லுகிறான். ஆற்றின் அளவறிந்து கற்க, அவை அஞ்சா மாற்றாம் கொடுத்தற்பா பொருட்டே என்று சொல்லுகிறான். அதாவது நீங்கள் ஒரு அவை சார்ந்த அறிவு சார்ந்த அவையிலே நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னால் அந்த அவையில் நீங்கள் அளவையியல் என்று தமிழ் மரபிலே ஒன்று உண்டு. அந்த அளவையியல் என்றால் தர்க்கம் என்று சொல்வார்கள். அதாவது லாஜிக்கல் அப்ரோச், கிரிட்டிக்கல் அப்ரோச் என்று 2 இருக்கிறது. இந்த 4 தலைப்புகளையும் நான் ஒரு தொடர் கண்ணிகளாக பார்க்கிறேன். ஒரு கருத்து எப்படி உருவாகிறது? ஒரு கருத்து ஒரு கருத்தரங்கத்திலே உருவாகி விவாதத்தை, உரையாடலை தொடங்குகிறது. அந்த கருத்து கொள்கையாக மாறுகிறது. அந்த கொள்கை பொதுக்கூட்டத்தின் வாயிலாக மக்களிடம் சென்று சேர்கிறது. அந்த கொள்கையை சொல்லி நம்முடைய கழகம் அதிகாரத்தை கேட்கிறது. அதிகாரம் நமக்கு கிடைத்த பிறகு அந்த கொள்கை திட்டமாக மாறுகிறது. அந்த திட்டம் மக்கள் நலனை கொடுக்கிறது. ஆக சமூக மாற்றம் என்பது கருத்து. அந்த சமூக மாற்றத்தை கொள்கையாக மாற்றும் போது அது சமூக நீதியாக மாறுகிறது. அதை திட்டமாக மாற்றும் போது அது தொழில் வளர்ச்சியாக மாறுகிறது. இது எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக
அடிப்படையாக அறிவியல் வளர்ச்சி தான் இருக்கிறது. இந்த அறிவியல் வளர்ச்சியை புரிந்து கொள்வதற்கு என்னோட ஒரு வரலாற்று பயணத்திற்கு உங்களை நான் அழைக்கிறேன். 1943 ஒரு சுயமரியாதை திருமணத்திலே பெரியார் பேசுகிறார். என்ன தலைப்பிலே பேசுகிறார்? இனி வரும் உலகம் என்ற தலைப்பிலே பேசுகிறார். அன்பிற்குரிய தோழர்களே, இனி வரக்கூடிய உலகம் எப்படி இருக்கும் என்பதை 1943 பெரியார் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? கம்பியில்லா தந்தி சாதனம் எல்லோர் சட்டை பையிலும் இருக்கும் என்று சொன்னார். உங்கள் எல்லோர் சட்டை பைகளிலும் கம்பியில்லா தந்தி சாதனம் இருக்கிறது தானே? அதுதான் தீர்க்க தரிசனம். அந்த நூலினுடைய முதல் பகுதியில் பெரியார் சொல்லுவார், நான் புராணங்களை அடிப்படையாக வைத்து, கட்டுக்கதைகளை அடிப்படையாக வைத்து ஜோசியம் சொல்லவில்லை. சமூகத்தின் அசை இயக்கங்களை உள்வாங்கி சமூக ஓர்மையோடு எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை நான் அவதானித்து பார்க்கிறேன் என்று சொன்னார் பெரியார். அதனுடைய நீட்சியாக பெரியார் இன்னும் சொல்லுகிறார், ரேடியோ எல்லோருடைய தொப்பிக்குள் இருக்கும் என்று சொன்னார். நீங்கள் எல்லோரும் இன்றைக்கு ஹெட்செட் என்று அறிகிறீர்களே, அந்த ஹெட்செட்டை அன்றைக்கே சிந்தித்திருக்கிறார் பெரியார். அதோடு நின்றாரா? அதனுடைய நீட்சியாக ஆடும் பெண்ணும் இல்லாமலேயே குழந்தைகளை உருவாக்க முடியும் என்று சொன்னார். அவர் சொன்ன அத்தனையும் இன்றைக்கு நடந்திருக்கிறது என்றால் அறிவியல் வளர்ச்சியை புரிந்து கொள்வதற்கு நாம் பெரியாரிடம் இருந்து தொடங்க வேண்டும் தோழர்களே. பெரியாரினுடைய நீட்சியாக நாம் கலைஞருக்கு வருவோம். 1967 முதலாக TCS என்ற நிறுவனம் தொடங்கப்படுகிறது. அந்த நிறுவனம் தொடங்கப்பட்ட போது பரவலாக இந்தியாவிலே கணினி என்ற பெயர் கூட அறிமுகப்படுத்தப்படவில்லை. 1970 நான் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு பாடநூல் கழகத்தை கலைஞர் தொடங்குகிறார். 1975 கணினியும் அதன் பயன்பாடுகளும் என்ற தலைப்பில் ஒரு நூல் வெளியிடப்படுகிறது. கணினி என்ற சொல்லே பரவலாக்கம் படாமல் இருக்கக்கூடிய காலத்திலே கணினியும் அதன் பயன்பாடுகளும் என்ற ஒரு தலைப்பிலே புத்தகத்தை வெளியிட்டு அதன் வாயிலாக இனி வரக்கூடிய காலம் என்பது கணினி மயமாக இருக்கும் என்பதை அன்றைக்கே கணித்தவர் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதோடு நின்றாரா? 1997 இந்திய துணைக்கண்டத்திலேயே முதல் முறையாக தகவல் தொழில்நுட்பத்திற்காக ஒரு திட்டம் வகுக்கப்பட்டது என்றால் அதை வகுத்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். 1999 பிற்பகுதியிலே கலைஞர் சிந்திக்கிறார். இன்றைக்கு விஸ்வகர்மா என்று கொண்டு வந்திருக்கிறார்களே, குலத்தொழிலை மாற்று வடிவத்தில் ஒன்றிய அரசு நம் மீது திணித்துக் கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்து நாம் சமர் செய்கிறோம். கலைஞர் அன்றைக்கே நினைத்து பார்த்திருக்கிறார். செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளியினுடைய மகன் செருப்புத்தான் தைக்க வேண்டுமா? ஏன் அவனால் கணினியும் கோட்டையும் சூட்டையும் போட்டுக்கொண்டு ஏசி அறையிலே கணினியை பயன்படுத்த முடியாதா என்று சிந்தித்து பார்க்கிறார். புத்தாயிரத்தின் தொடக்கத்திலே 2000ஆம் ஆண்டிலே டைடல் பூங்காவை தொடங்குகிறார் கலைஞர். 13 மாடி கட்டடத்திலே ஒரு நூற்றாண்டினுடைய வரலாற்றை அறிவியலை கொண்டு சமத்துவத்தை சமூக நீதியை நிலைநிறுத்தியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் என்று சொன்னால் அது மிகையாக. அவர் வழியில் வந்த நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு கலைஞர் அவர்கள் ஒரு பூங்காவை கொண்டு வந்தார். தான் தமிழ்நாடு முழுக்க டைடல் பூங்காக்களாக மாற்றுவேன் என்று சொல்லி கோவையிலும் மாவடியிலும் டைடல் பூங்காக்களை திறந்து வைத்து குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கம்ப்யூட்டரை பயன்படுத்தி ஏசி அறையிலே 21 மாடி கட்டடத்திலே பணிபுரிவதற்கான வாய்ப்பை அமைத்துக் கொடுத்தது. அறிவியலின் வாயிலாக சமூக நீதி என்ற புள்ளியை நோக்கி நகர்த்தியவர் நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த அறிவியல் வளர்ச்சி என்ற சொல்லை உருவாக்கிக் கொள்வதற்கு அமர்த்யா சென் அவர்கள் தி ஐடியா ஆஃப் ஜஸ்டிஸ் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த ஐடியா ஆஃப் ஜஸ்டிஸ் என்ற நூலை நீங்கள் வாசித்து விட்டு நேற்றைய ஆங்கில இந்து இதழிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். நீங்கள் எல்லோரும் அவசியம் வாசிக்க வேண்டிய ஒரு கட்டுரை. அந்த கட்டுரை எதை சொல்லுகிறது என்று சொன்னால், ஸ்டேட்ஸ் அண்ட் தேர் காசஸ் இன் த, அதாவது மாநிலங்களுக்கும் நிதி அறிக்கையை கொடுக்கக்கூடிய அந்த நிதிக்குழுவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்களை குறித்து நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அவசியம் வாசித்து பாருங்கள். 15வது நிதிக்குழு கூடிய போது அவர்கள் 41% நிதி பகிர்வை நமக்கு தர வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் ஒன்றிய அரசு 33% மட்டும்தான் நமக்கு கொடுத்தது. அதை மாற்றி இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் 50% நிதி பகிர்வை நீங்கள் கிடப்பில் போடாமல் செங்குத்து வகையிலே அதனை பிரித்து மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டும் என்று சொன்னார்.
அதை அப்படியே உள்வாங்கி அன்பிற்குரிய ஐயா ஜெயரஞ்சன் அவர்கள் அரசியல் என்ற தலைப்பிலே ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதில் திராவிடம் என்ன செய்தது என்ற கேள்விக்கு அவர் இப்படி பதிலை சொல்லுகிறார். என்ன தெரியுமா சொல்லுகிறார்? திராவிடம் எதை செய்தது? பசித்தவனுக்கு உணவு கொடுத்தது திராவிடம். அன்பிற்குரிய தோழர்களே, உணவு விடுதலையின் வாயிலாக சமூக விடுதலையை பெற்றுக் கொடுத்தது திராவிட இயக்கம் என்பதை அழுத்தம் திருத்தமாக அவர் பதிவு செய்கிறார். ஆக இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சி என்பது சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டு, சமூக நீதியை அடிப்படையாக கொண்டு, மதச்சார்பின்மையை அடிப்படையாக கொண்டு கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதை இழுத்து செல்ல வேண்டிய பணியைத்தான் நம்முடைய இளம் தலைவர் செய்து கொண்டிருக்கிறார். அறிவியலுக்கு புறம்பான சனாதனத்தை இரண்டே சொற்களில் அவர் உடைத்து காட்டுகிறார். எப்படி காட்டுகிறார்? சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்னார். சனாதன ஒழிப்பு என்பது மதங்களுக்கு எதிரானதல்ல, பார்ப்பனியத்துக்கு எதிரானது, ஒடுக்குமுறைகளுக்கு எதிரானது, இவன் மேலானவன் இவன் கீழானவன் என்ற அந்த ஆதிக்க சிந்தனைக்கு எதிரானது. அதை இரண்டு சொற்களில் நிகழ்த்தி காட்டியவர் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கு கேள்வி கேட்கிறார்கள். நேற்று கட்சி தொடங்கிய நடிகர் ஏதோ புத்தக வெளியீட்டிலே பங்கு பெற்றிருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? 4 சொற்கள் தான், பெரிய வாசகம் இல்லை, 4 சொற்கள். நான் சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை என்று சொல்கிறார். நடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியிலே படித்துக் கொண்டு, படிக்க வைத்துக் கொண்டு சமூக நீதியை, சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை, மதச்சார்பின்மையை இந்த திராவிட நாட்டின் முழுமைக்கும் கடத்தக்கூடிய பெரும் பணியை நம்முடைய திராவிட இயக்கம் செய்து கொண்டிருக்கிறது. தோழர்களே, இந்த ஓர்மையோடு இனி வரக்கூடிய சமுதாயத்தை திராவிட இயக்கத்தை அழித்து விடுவேன், ஒழித்து விடுவேன் என்று கூக்குரலிட்டவனெல்லாம் அங்கே கல்லாய் கிடக்கிறான். அதைத்தான் வள்ளுவன் அழகாய் சொல்லுவான். தோழர்களே, என்னை முன் நில்லன்னும் தெவ்விர் பலர் என்னை முன்னின்று கல் நின்றவர் என்பான். என் இயக்கத்தையும் என் தலைவனையும் அழித்து விடுவேன், ஒழித்து விடுவேன் என்று சொன்னவனெல்லாம் அதோ பார் இறந்து மடிந்து கல்லாய் கிடக்கிறான். எங்களுடைய இயக்கமும், எங்களுடைய கட்சியும், எங்களுடைய கருத்தும், எங்களுடைய சித்தாந்தமும் 75 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கும் சமூக ரீதியால், சமத்துவத்தால், மதச்சார்பின்மையால் இருக்கிறது என்றால் இதைத்தான் திராவிட இயக்கம் செய்தது. அறிவியல் என்பது கீழில் இருந்து வான் நோக்கி செல்வது அல்ல, பள்ளத்தில் இருந்து சமத்துவத்துக்கு வரவைப்பதற்காக அறிவியலை பயன்படுத்திய இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கிய திமுகவினுடைய சட்டத்துறைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.